ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கருப்பு கவுனி அரிசியில் ஒரு கஞ்சி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஈஸியாக சீக்கிரமாக கஞ்சி வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி காய வச்சுக்கலாம். இந்த 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 மாதிரி ஒரு அடிகனமான பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அதில் நம்ம ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு கஞ்சி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்சம் கம்மியாக தான் வைக்கிறேன். இந்த அளவுக்கு வச்சா போதும்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக தான் ஊற்றுறேன். இப்போ நம்ம பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டோம். நான் கரண்ட் அடுப்பில் தான் வச்சுருக்கிறேன். 1600 வச்சுருக்கேன். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இந்த தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம கஞ்சி கரைச்சிட்டு வந்துடலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கருப்பு கவுனி. இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. அரிசி இந்த மாதிரி அரிசி தான் கஞ்சிக்கு நல்லாயிருக்கும். பார்த்து வாங்கிக்கணும். இதில் நான் இப்போ நல்லா இந்த ஸ்பூனில் நிறைய ஒரு 2 ஸ்பூன் அரிசி போட்டு நான் இப்போ அரைச்சிக்க போகிறேன். கொஞ்சம் 2.5 ஸ்பூன் போட்டிருக்கேம்மா. அவ்வளோதான். இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு நான் காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். தண்ணி சூடாயிருச்சு. நம்ம இதை பவுடரை உள்ளே கொட்டிக்கலாம். அப்படியே கொட்டிட்டு ஒரு கரண்டியில் நல்லா கலக்கி விடணும். அவ்வளோதாங்க. ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி கலக்கி விட்டிங்கன்னா கஞ்சி சீக்கிரமாக ரெடி ஆயிடும். ஒரு சில பேர் பாசிப்பருப்பு என்னென்னமோ போடுறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே வேண்டியது இல்லைங்க. தண்ணியை கொதிக்க வச்சுட்டு இந்த மாதிரி பவுடரை அரைச்சி போட்டிங்கனாலே உங்களுக்கு சும்மா ஒரு 2 ஸ்பூன் அரிசி போட்டிங்கனாலே ஒரு பெரிய கப்பு நிறைய உங்களுக்கு கஞ்சி கிடைக்கும். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரியே நம்ம கரண்டி வச்சு இது பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைன்னா கட்டி பிடிக்கும். இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும். பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரமாக குயிக்காக உங்களுக்கு கஞ்சி ரெடி ஆயிடும். இது அப்படியே குடிக்கிறதுக்கு உங்களுக்கு சங்கடமாக, நம்ம அரிசி கஞ்சி மாதிரியே தான் இருக்கும். குடிக்கிறதுக்கு சங்கடமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கூட தயிர் ஊற்றிக்கலாம். நாங்களும் தயிர் கொஞ்சம் சேர்த்து தான் குடிப்போம். ஈவினிங் நாங்கள் அம்மாவுக்கு எங்கள் 2 பேர்த்துக்குமே நாங்கள் இந்த கொரோனா டைம்லேருந்தே நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் குடிக்கிறதுக்கு. இது குடித்தா சளியெல்லாம் பிடிக்கிறது இல்லைங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. அதனால் இந்த கஞ்சி நாங்கள் விடாமல் வச்சு குடிச்சிட்ருக்குறோம். பாருங்கள், சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா கூழ் மாதிரி வருது பாருங்கள். வாரத்தில் ஒரு 2 நாள் வச்சு குடிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு சளி பிரச்சனைலாம் எதுவுமே இருக்காது. சீக்கிரமாக குயிக்காக ரெடி ஆயிருங்க. ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி பண்ணிங்கனாவே கஞ்சி ரெடி ஆயிரும். அம்மா கொஞ்சம் உப்பு கொடுங்க. இதுலேயே இந்த கஞ்சி வேகும்போதே நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கொதிச்சோடனே நம்ம இறக்கி வச்சுட்டு தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி குடிக்க வேண்டியதான். பார்த்தீங்களா, நல்லா கூழ் மாதிரி வருது. பார்த்தீங்களா, சீக்கிரமாக நல்லா ஃபைனாக அரைச்சோம்னா இந்த மாதிரி கூழ் மாதிரி வரும். ரவை பக்குவத்தை அரைச்சிங்கன்னா தரதரன்னு இருக்கும். அது நல்லா இருக்காது. இந்த மாதிரி தான் அரைக்கணும். அவ்வளோதாங்க, குயிக்காக கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. நீ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கஞ்சி ஆற வச்சுட்டு தயிர் சேர்த்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. நீ இறக்கி வச்சுட்டு ஆற வைக்கலாம். பாருங்கள், இப்போ நான் கொண்டு வந்தாச்சு. இது கூட கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், போதும். தயிர் சேர்த்திட்டு நல்லா இப்படி கலக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக ஆறுனதுக்கு பின்னாடி சூடாக இருக்கும்போது தயிர் சேர்த்த வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுட்டு இந்த மாதிரி தயிர் சேர்த்திட்டிங்கன்னா சூப்பரான ஒரு கஞ்சி ரெடிங்க. ரொம்ப ஈஸியாக 5 மினிட்ஸில் வச்சிடலாம். டெய்லி ஈவினிங் குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே வச்சு கொடுங்க. சளி பிரச்சனையே வராதுங்க. எங்களுக்கு நாங்கள் உண்மையிலையுமே கொரோனா டைம்லேருந்து இது வரைக்குமே எங்களுக்கு இந்த சளி பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த கஞ்சி தான். ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குதுங்க இந்த கஞ்சி. இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கஞ்சி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லது. சளி காய்ச்சல் வராது, இருமல் வராது, சளியே வராது. 2 வருஷம் ஆகுது எங்களுக்கு சளி பிடிச்சி. இந்த சளி தொல்லையே இல்லை. கொரோனாவிலிருந்து எங்களுக்கு இந்த பிரச்சனையே இல்லை. சரி, நீங்களும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.